ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீதிமன்றத்தின் வராண்டா பரபரப்பாக இருந்தது. வர்ஷினி தனது பெற்றோருடன் ஒருபுறம் செல்ல, வெற்றியும் அவர்களோடு செல்ல தயாரானார். ஆனால் வெற்றி அங்கே தனியாக நிற்பதைக் கண்ட ஆகாஷ் மெதுவாக அவர் அருகே சென்றான். வெற்றி, கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் என்றான் ஆகாஷ் தாழ்ந்த குரலில். வெற்றி திரும்பினார். அவரது முகத்தில் கோபம் அனலாய் எரிந்தது. இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு ஆகாஷ்? நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனைனா முதல்ல சம்மந்தப்பட்ட எங்ககிட்ட சொல்லணும்னு தோணலையா? இப்படியா நடுராத்திரியில ஒரு பொண்ணை அடிச்சு விரட்டுவீங்க? இப்படியா இறக்கம் இல்லாமல் நடந்துக்குவீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களா என்று தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். ஆகாஷ் பதற்றமடையவில்லை. வெற்றி வெற்றி ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. அன்னைக்கு ராத்திரி வர்ஷினியை வீட்டை விட்டு அனுப்பினப்ப நான் வீட்டிலையே இல்லை. எனக்கு தெரியாமலேயே எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பெரிய விபரீதம் அது என்றான். வெற்றி நக்கலாக சிரித்தான். ஓ சரி ஆகாஷ், இது உங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னே வச்சுப்போம். ஆனால் அதுக்கு முந்தின நாள் வர்ஷினி மேலே சந்தேகப்பட்டு அவள் ஃபோனை தரையில் போட்டு உடைச்சாலே, அதுவும் உங்களுக்கு தெரியாமலா நடந்துச்சு? அந்த சந்தேகம்தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆகாஷ் வெற்றியின் கைகளை பற்றி கொண்டான். வெற்றி, நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். இதை எக்காரணத்தை கொண்டும் வர்ஷினிக்கிட்ட இப்போதைக்கு சொல்லாதுங்க ப்ளீஸ். எனக்கு வர்ஷினி மேலே எந்த சந்தேகமும் இல்லை. அவள் ஏற்கனவே என்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. வெற்றி திகைத்து போய் ஆகாஷை பார்த்தார். அஸ்வின் ஒரு சாதாரண ஆளே இல்லை வெற்றி. அவன் ஒரு பெரிய கிரிமினல். அவனோட அடுத்த நகர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவனோட வழியிலேயே போய் தான் அவனை பிடிக்கணும்னு முடிவு பண்ணினே. அதனால தான் வர்ஷினியை சந்தேகப்படுற மாதிரி அவனோட முன்னாடி நடித்தேன். ஒருவேளை நான் நடிக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவளோட வருத்தம் உண்மையாக இருந்திருக்காது. அவளோட உண்மையான வருத்தத்தை பார்த்தா மட்டும்தான் அஸ்வின் அவளை நம்புவான். அஸ்வின் உஷாராகிடவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த நாடகத்தையே ஆடினேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி டிவோர்ஸ் வரைக்கும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை வெற்றி என்று ஆகாஷ் தன் மனக்குமுறலை வெளியிட்டான். தொடர்ந்து பேசிய ஆகாஷ், அஸ்வின் எங்கள் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப நல்லவன்னு பேர் வாங்கி வச்சிருக்கான். அவனை ஆதாரத்தோடு பிடிக்கணும். அது ஒன்று தான் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. ப்ளீஸ் வெற்றி, நான் வர்ஷினி மேலே என்னோட உயிரையே வச்சிருக்கேன். என்னையும் அவளையும் பிரிச்சிடாதுங்க என்று சொல்லும்போதே ஆகாஷின் கண்கள் கலங்கியது. வெற்றிக்கு வர்ஷினியின் வாழ்க்கைதான் முக்கியம். ஆகாஷின் கண்களில் தெரிந்த உண்மையை கண்ட வெற்றி சற்று நிதானமானான். சரி ஆகாஷ், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் உண்மைன்னு நம்புகிறேன். நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் உடனே கையெழுத்து போட்டதால தான் எனக்கு உங்கள் மேலே கோபமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் உங்கள் வீட்டோட வற்புறுத்தல்னால தான் நான் போட்டேன்னு சொன்னப்போ என் கோபம் கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கும் எல்லாமே புரியுது. நான் வீட்டில் பேசிக்கிறேன். வெற்றி ஆகாஷின் தோளை தட்டினார். ஆனால் ஒன்று ஆகாஷ், நீங்கள் சீக்கிரம் ஆதாரத்தோட அஸ்வினை பிடிச்சி வர்ஷினி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எங்கள் வீட்டில் நிரூபிக்க பாருங்கள். அப்போ தான் வர்ஷினி திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மருமகளாக சந்தோஷமாக வாழ முடியும். நாங்களும் நம்பிக்கையாக எங்கள் பொண்ணை அனுப்பி வைக்க முடியும். நிச்சயமாக வெற்றி, நான் அதை செய்வேன் என்று உறுதியளித்துவிட்டு ஆகாஷ் திரும்பினான். அப்போது ஆகாஷ் என்று வெற்றி மீண்டும் கூப்பிட்டார். என்ன வெற்றி என்று ஆகாஷ் கேட்டான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. என்னால் ஒரு போலீஸ்காரன் அளவுக்கு பெரிய உதவி செய்ய முடியாதுன்னாலும் சின்ன சின்ன உதவிகள் எதுனாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன். வர்ஷினிக்காக, அவளோட வாழ்க்கைக்காக என்றான் வெற்றி. ஆகாஷ் நன்றியுடன் கண்ணசைத்தான். இருவரும் கைகுலுக்கி அந்த இடத்திலிருந்து விடை பெற்றனர். ஆகாஷின் மனதில் இப்போது ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. நீதிமன்றத்திலிருந்து ஆகாஷ், வசந்த் மற்றும் அகிலா மூவரும் கனத்த இதயத்தோடு வீடு வந்து சேர்ந்தனர். செல்லம்மாள் வாசலிலேயே பதற்றத்துடன் காத்திருந்தார். அவர்கள் உள்ளே நுழைந்ததும், என்ன ஆச்சு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க என்று பரபரப்பாக கேட்டார். 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு வசந்த் உள்ளே சென்றான். அகிலா யாரிடமுமே பேசவில்லை.
அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த துள்ளலோ திமிரோ அகங்காரமோ இப்போது துளியும் இல்லை. ஏதோ ஒரு பெரிய உண்மையை சுமந்து கொண்டிருப்பவள் போல மிகவும் அமைதியாக அறைக்குள் சென்றாள். அப்போது அஸ்வின் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் கண்கள் ஹாலில் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமி பொம்மியை பார்த்தது. அஸ்வின் அகிலாவிடம் சென்று, என்ன அகிலா, இந்த வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு, இது யாரோட குழந்தை என்று கேட்டான். செல்லம்மாள் இடைமறித்து, யாரு குழந்தையோ எனக்கும் தெரியலப்பா, இந்த வசந்து தான் எங்கே இருந்தோ இந்த குழந்தையும் ஒரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிருக்கான். கேட்டால் என்னையே எதிர்த்து பேசுகிறான், எல்லாம் என் விதி என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றார். அஸ்வின் அகிலாவை ஒரு மாதிரியாக பார்த்தான். என்ன அகிலா, உன் புருஷன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான், நீ என்னன்னு கூட கேட்காம அமைதியாக இருக்க, இது யாரோட குழந்தைன்னு உனக்கு தெரியுமா என்று அவளை தூண்டிவிட முயன்றான். அகிலா பதில் பேசாமல் அஸ்வினின் கைகளை பிடித்து தனது அறைக்குள் அழைத்து சென்றாள். கதவை மூடிய அடுத்த நிமிடம் அஸ்வினின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அண்ணா, நம்ம ஏமாந்துட்டோம் அண்ணா என்று கதறினாள். அஸ்வின் திகைத்து போய், என்னம்மா சொல்கிற, என்னாச்சு என்றான். என்னோட புருஷன் வசந்த் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணோட நெருங்கி பழகியிருக்கான் அண்ணா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவளை கர்ப்பமாக்கி இப்போ அவளுக்கு பிறந்த குழந்தைய இங்கேயே கொண்டு வந்து வச்சிருக்காரு. என் கண்ணு முன்னாடியே அவளோட குழந்தை கூட கொஞ்சிட்டு இருக்கான்னா அந்த பாவி. அந்த பொண்ணை நம்ம சும்மா விடக்கூடாதுண்ணா என்று ஆத்திரமாக சொன்ன அகிலா பீரோவில் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அஸ்வினிடம் காட்டினாள். அது வசந்தும் அந்த பெண்ணும் சேர்ந்து இருந்த புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்த அடுத்த நொடி அஸ்வினின் மனதில் மின்னல் வெட்டியது போல இருந்தது. அவனது கண்கள் நிலைகுத்தி நின்றன. காலம் போட்ட இந்த விசித்திரமான முடிச்சுகளை அவனால் யூகிக்க கூட முடியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது வெறியை தீர்க்க பலாத்காரமாகத்தான் சிதைத்த அதே பெண்ணின் புகைப்படம். அவளின் குழந்தை வசந்தின் பாதுகாப்பில் இருப்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வசந்தின் குழந்தையா? அவனால் நம்பவே முடியவில்லை. தன் இச்சைக்காக ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த ஒருத்தி இப்போது தனக்கு மிக அருகில் தன் தங்கையின் வாழ்வில் நுழைந்து இருப்பதை அவனது கிரிமினல் மூளை ஜீரணிக்க முடியாமல் தவித்தது. ஒருபுறம் ஆகாஷுக்கு உண்மையெல்லாம் தெரிந்துவிட்டது, மறுபுறம் சிறு தவறு நடந்தாலும் அகிலாவுக்கு உண்மை தெரிந்துவிடும். உண்மைகள் தெரிவதால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அவனின் நல்லவன் வேஷம் கலைந்துவிடும் அல்லவா? அவனது முகத்தில் வியர்வை அரும்பியது. அகிலா அஸ்வினின் முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நுணுக்கமாக கவனித்தாள். வசந்த் அவளிடம் சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் எதிரொலித்தன. அஸ்வின் தான் பொம்மையின் தந்தை, அவனே தான் அந்த பெண்ணை ஏமாற்றியவன் என்ற வார்த்தைகள் அவள் காதுகளில் ரீங்காரமிட்டன. அண்ணா, என்ன அண்ணா யோசிக்கிற? இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு நீயே ஷாக் ஆகிட்ட என்று அகிலா கூர்மையாக கேட்டாள். அஸ்வின் சட்டென தன்னை சமாளித்து கொண்டான். இல்லைம்மா, உன்னோட வாழ்க்கைய இப்படி ஆகிடுச்சேன்னு தான் யோசித்தேன். ஆமாம், இப்போ இந்த பொண்ணு எங்கே இருக்கா, ஏதாவது தெரியுமா என்று பதற்றமாக கேட்டான். அந்த பெண் வாயை திறந்தால் தனது மொத்த முகமூடியும் கிழிந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும். இல்லைண்ணா, எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாமே என் வாழ்க்கை நாசமாக போச்சுங்கிறது மட்டும்தான் என்று மீண்டும் அழுது நாடகமாடினாள் அகிலா. சரிம்மா, பார்த்துக்க, நான் வாரேன் என்று கூறிவிட்டு அகிலாவின் அறைக்கதவை திறந்து கொண்டு அஸ்வின் வெளியே வந்தான். அவனது கால்கள் தரையில் நடந்தாலும் அவனது மனம் அங்கே இல்லை. ஹாலில் அந்த சிறுமி பொம்மி ஒரு பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அஸ்வின் அங்கே ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து நின்றான். அவனது கிரிமினல் மூளை மிக வேகமாக சிந்திக்க தொடங்கியது. ஒருவேளை இது மதியின் குழந்தை என்றால் இந்த ரகசியம் அகிலாவுக்கு தெரிந்திருக்குமா? அவள் என்னிடம் காட்டிய அந்த புகைப்படத்தில் வசந்துடன் இருப்பது மதிதானே? இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அகிலா என்னிடம் இப்படி நாடகம் ஆடுகிறாளா? அல்லது அவள் சொன்னது போல வசந்தின் பழைய காதலி என்று அவள் உண்மையாக நம்புகிறாளா? பொம்மி விளையாடி கொண்டே அஸ்வினை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பிஞ்சு முகத்தில் இருக்கும் அதே சாயல் அது அஸ்வினுக்கு மதியை மிக தெளிவாக நினைவுபடுத்தியது. அந்த பொம்மியின் முகம்
மதியின் அடையாளங்களை அப்பட்டமாக சுமந்து நிற்பதை அவனால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அஸ்வினின் முகம் கருத்தது. அவனுக்குள் ஒரு விதமான அச்சம் பரவியது. தன் கடந்த கால பாவங்கள் அனைத்தும் ஒரு உருவமாக தன் முன்னால் நிற்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. இங்க ஏதோ தப்பு நடக்குது என்று தனக்குள் முணுமுணுத்தான். அஸ்வினின் நினைவுகள் சட்டென 3 வருடங்கள் பின்னோக்கி சென்றன. அவனது நினைவுகள் சுழன்று 3 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த பாழடைந்த சாலைக்கு அவனை இழுத்து சென்றன. 3 வருடங்களுக்கு முன்பு அஸ்வின் ஒரு வெளியூர் பயணத்தை முடித்துவிட்டு தனது காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். மாலை நேரத்து மங்கலான வெளிச்சத்தில் சாலை ஓரம் ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள்தான் மதி. நிலவை போன்ற பேரழகு கொண்ட அந்த தேவதையை அஸ்வின் முதல் முறையாக பார்த்த அந்த நொடி அவனது காம புத்தி சஞ்சலப்பட்டது. அந்த பாதையில் அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவனது கிரிமினல் கண்கள் கவனித்தன. அன்றுதான் மதி தனது காதலன் வசந்தை ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங்குக்காக வெளியூர் அனுப்பி வைத்து திரும்பி கொண்டிருந்தாள். இன்னும் சில நாட்களில் தங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று 1000 கனவுகளோடும் வசந்துடனான எதிர்கால திட்டங்களோடும் அவள் அந்த பாதையில் மகிழ்ச்சியாக நடந்து வந்தாள். ஆனால் அஸ்வின் என்னும் அந்த ஒற்றை நிமிடம் அவளது அத்தனை கனவுகளையும் வேரோடு சிதைக்கும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. சாலையோரம் காரை நிறுத்திய அஸ்வின் தனது அதிகாரத்தையும் பலத்தையும் கொண்டு மதியை சிதைத்தான். ஒரு பெண்ணின் மானமும் நம்பிக்கையும் அந்த இருண்ட சாலையில் தரைமட்டமாக்கப்பட்டது. மதியின் கண்ணீரோ அலறலோ அஸ்வினின் கல் நெஞ்சை உருக்கவில்லை. அத்தோடு அந்த கதை முடிந்துவிட்டது என்றும் தான் செய்த அந்த பாவம் யாருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டு விட்டது என்றும் அஸ்வின் இத்தனை காலம் நிம்மதியாக இருந்தான். ஆனால் அது ஒரு நிழலைப் போல தன்னை பின்தொடர்ந்து வந்து இன்று ஒரு குழந்தையாக தன் முன்னால் நிற்கும் என்பதை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. மதி உயிரோடு இருந்திருந்தால் கூட அவன் இவ்வளவு பயந்திருக்க மாட்டான். ஆனால் அவனது இரத்தம் அவனுடைய அடையாளங்களை சுமந்து கொண்டு பொம்மி உருவில் நிற்பது அவனை உள்ளுக்குள் நடுங்க செய்தது. மதி இறந்தபோது அந்த ரகசியம் அவளுடனே முடிந்துவிட்டது என்று அஸ்வின் நினைத்திருந்தான். ஆனால் வசந்த் இன்று அவளது குழந்தையை தன் வீட்டிலேயே வளர்க்கிறான் என்ற உண்மை அஸ்வினுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியது. அறையினுள் இருந்து ஜன்னல் வழியாக அஸ்வினையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் அகிலா. நீதிமன்றத்திலிருந்து வீடு திரும்பிய வர்ஷினியின் வீட்டில் அனல் பறந்து கொண்டிருந்தது. வர்ஷினியின் தந்தை ஆத்திரத்தில் ஹாலில் அங்கும் இங்கும் நடந்தபடி கத்தி கொண்டிருந்தார். இந்த ஆகாஷ் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில்? டிவோர்ஸ் பேப்பரில் அவனே கையெழுத்து போட்டுக்கிட்டு இப்போ கோர்ட்டில் வந்து இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல சுயநினைவோட தான் இருக்காங்களா, இல்லை ஒரு புத்தி கிட்ட குடும்பத்தில் கொண்டு நம்ம பொண்ணு கொடுத்துட்டோமா என்று கர்ஜித்தார். அருகில் இருந்த வர்ஷினியின் தாயும், ஆமாங்க, ஒரு பிரச்சனைன்னா நமக்கு தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அடித்து விரட்டி விடுறாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் அப்படி ஒரு நாடகம் ஆடுறான், இதெல்லாம் நம்பும்படியாவா இருக்கு என்று தன் பங்கிற்கு தூபம் போட்டார். வெற்றி அந்த நேரத்தில் உள்ளே வந்தான். அனைவரது முகத்திலும் இருந்த ஆத்திரத்தை கவனித்தவன் நேராக சோஃபாவில் சென்று தலை குறிந்து அமர்ந்திருந்த வர்ஷினியின் அருகில் சென்றான். வர்ஷு இங்கே பாரு, உனக்கு இந்த டிவோர்ஸில் முழு சம்மதமா, உண்மையை சொல்லு என்று நிதானமாக கேட்டான். வர்ஷினி எதற்கும் பதில் சொல்லாமல் கலங்கிய கண்களோடு தன் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தாள். அவளது மௌனம் 1000 கதைகளை சொன்னது. வெற்றி மீண்டும் அழுத்தம் கொடுத்து கேட்டான், வர்ஷு, நான் கேட்குற கேள்விக்கு என் கண்ணை நேராக பார்த்து பதில் சொல்லு. உனக்கு ஆகாஷ பிரிய சம்மதமா? வர்ஷினி மெல்ல தன் தலையை இல்லை என்பது போல அசைத்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. உடனே வெற்றி அவள் தந்தையிடம் திரும்பினார். இங்கே பாருங்கப்பா, வர்ஷினிக்கு இதில் இஷ்டம் இல்லை, அங்கே ஆகாஷுக்கும் இஷ்டம் இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க கிட்டேயே விட்டுடுங்க, அவங்க சேர்ந்து வாழட்டுமே என்று உறுதியாக சொன்னான். வர்ஷினியின் அப்பா கோபத்தில் வெடித்தார். என்னடா உனக்கு புத்தி கெட்டு போச்சா? நம்ம குடும்ப கௌரவமே இன்னைக்கு தெருவில் நிற்கிது. இது இந்த வீட்டு பிரச்சனையாக இருந்திருந்தா நம்ம ஏன் இதில் தலையிட போகிறோம்? எப்போ சந்தேகங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்துச்சோ, இனிமே என் பொண்ணு அங்கே இருந்தால் அவளுக்கு நிம்மதி இருக்காது. இனி அவளுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்றார் பிடிவாதமாக. வெற்றி அவரை பார்த்து அமைதியாக சொன்னான். அப்பா, நீங்களா இப்படி பேசுகிறீங்க?
வர்ஷினி சின்ன சண்டை போட்டுட்டு வந்தாலே குடும்ப கௌரவம் பாதிக்கும், மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ந்துருமான்னு சொல்கிற நீங்கள் இன்னைக்கு அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்கிது. இப்போ நீங்கள் இப்படி வீட்டில் வச்சுக்கிட்டு அது சரியா? வர்ஷினி உங்ககிட்ட உண்மையை சொல்லலைன்னு நீங்கள் கோபப்பட்டீங்க. ஆனால் வர்ஷினி மேலே எந்த தப்புமே இல்லை. அவள் எல்லா உண்மையும் ஏற்கனவே ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டா. வெற்றி வர்ஷினியையும் அப்பாவையும் பார்த்து தொடர்ந்தார். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஆகாஷ் வர்ஷினி மேலே சந்தேகப்படலை. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். ஆனால் அது வீட்டில் இருந்த மற்றவங்க தலையிட்டதால தான் இவ்வளவு பெருசாகி இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. பெற்றவங்க நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காகவோ அல்லது கௌரவத்துக்காகவோ அவங்கள பிரித்து வச்சிங்கன்னா அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? நீங்கள் உங்கள் காலம் வரைக்கும் அவளை பார்த்துக்குவீங்க, அப்புறம் அவளோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடும். அதனால் அனுசரித்து போகிறது எப்படி, ஒரு பிரச்சனை வந்து அதை சமாளிக்கிறது எப்படின்னு அறிவுரை சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க. வெற்றி தனது பேச்சை இன்னும் ஆழமாக தொடர்ந்தான். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. வாழ்க்கையில் இன்னும் நிறைய பிரச்சனை வரும். ஒரு நாள் அவர் வேலை காரணமாக லேட்டாக வீட்டுக்கு வருவார். அப்போ வர்ஷினிக்கு அவர் மேலே சந்தேகம் வரலாம். இல்லைன்னா அவர் ஏதாவது கேஸ் விசாரணைக்காக ஒரு பொண்ணு தனியாக இருக்கிற இடத்துக்கு கூட போகலாம். அது கூட சந்தேகத்துக்கு ஒரு காரணமாக அமையலாம். இப்படி சந்தேகப்பட 1000 காரணம் இருந்தாலும் சந்தேகப்படாமல் ஒருத்தர் நம்பி வாழ்கிறது மட்டும்தான் உண்மையான கல்யாண வாழ்க்கை. இதை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க என்று தீர்க்கமாக சொன்னான் வெற்றி. வெற்றியின் உணர்ச்சிகரமான பேச்சு வர்ஷினியின் அப்பாவை சற்றே யோசிக்க வைத்தது. வர்ஷினியின் கண்களில் ஒரு மெல்லிய நம்பிக்கை ஒளி தென்பட்டது. வெற்றியின் பேச்சை கேட்டு வர்ஷினியின் அப்பா ஒரு நிமிடம் திகைத்து நின்றார். பின்பு ஒருவித ஆற்றாமையுடன், வெற்றி, இவ்வளவு நடந்த அப்புறம் அந்த வீட்டுக்கே அவளை திரும்ப போக சொல்றியாடா? இன்னொரு பையன் கூட தப்பாக நினச்சி பேசி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இனி அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க முகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவ எப்படிடா நிம்மதியாக வாழ்வா என்று குமுறினார். வெற்றி அவள் தந்தையின் தோளை பற்றி கொண்டு நிதானமாக சொன்னார். அப்பா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. வர்ஷுவை இப்போவே உடனே அங்கே கிளம்பி போய் வாழ சொல்லலை. நான் சொல்ல வர்றது ஒன்று தான். அவங்க 2 பேரையும் பிரிக்காதுங்க. அவங்க 2 பேரும் மனசார பேசட்டும். ஆகாஷ் இந்த வீட்டுக்கு வந்தால் அவரை தடுக்காதுங்க. வர்ஷுவை அவரோட பேச விடாமல் தடுக்காதுங்க. வெற்றியின் குரலில் ஒரு தெளிவு இருந்தது. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுப்பா. எதுனாலும் அவங்களுக்குள்ள பேசி தீர்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கட்டும். நான் இப்போ தான் ஆகாஷ் கிட்ட பேசிட்டு வரேன். அவர் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தெளிவாக சொன்னார். எனக்கு ஆகாஷ் மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக வர்ஷினி மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி அவளை அங்கே கூட்டிகிட்டு போவான். வெற்றியின் இந்த பேச்சால் அந்த வீட்டில் ஓரளவு அமைதி துளிர்த்தது. மறுபுறம் நீதிமன்றத்திலிருந்து நேராக ஆகாஷ் களத்தில் இறங்கினான். அவனது ஒரே இலக்கு டாக்டர் ராஜேந்திரனின் மரணம்தான். அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையை ஆதாரத்துடன் நிரூபித்தால் மட்டுமே அஸ்வினை பிடியினுள் கொண்டு வர முடியும் என்று ஆகாஷ் நம்பினான். ஆதாரங்களை திரட்ட ஒவ்வொரு இடமாக அவன் விசாரணையை தொடங்கினான். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஆகாஷின் முன்னால் வந்து நின்றார். அவரது முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்ததே நான் தான் சார் என்று சொல்லி ஆகாஷின் காலடியில் விழுந்தார். ஆகாஷ் ஒரு நிமிடம் குழம்பி போனான். எந்த சாப்பாடு, எந்த விஷம்? நீங்கள் எதுக்காக விஷத்தை கலந்தீங்க? தெளிவாக சொல்லுங்க என்று கேட்டான். அந்த நபர் நடுங்கும் குரலில், சார், அந்த 2 பசங்க அடிக்கடி என்னோட கடைக்கு சாப்பாடு வாங்க வருவாங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக காசே தரமாட்டாங்க. கேட்டால் அடிக்க வர்றாங்க. அதனால தான் அன்னைக்கு ஆத்திரத்தில் அவங்க சாப்பாடு வாங்க வந்தப்போ விஷத்தை கலந்துட்டேன். அதை அவங்க தான் சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் அதை வேற ஒரு ஆள் சாப்பிடுவாருன்னு நான் நினைக்கல சார். நான் இப்போ ரொம்ப பயந்து சரணடைய வந்திருக்கேன் சார் என்று அழுது கொண்டே கூறினார். ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். ஒரு தேர்ந்த போலீஸ் அதிகாரியான அவனுக்கு இது அப்பட்டமான ஒரு செட்டப் என்பது நன்றாக புரிந்தது. அஸ்வின் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டியோ அல்லது பணம் கொடுத்தோ இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது.
விசாரணையை தொடங்குவதற்கு முன்பே ஒரு குற்றவாளி வந்து சரணடைந்தது ஆகாஷுக்கு பெரும் தோல்வியாக அமைந்தது. இந்த வழக்கை அஸ்வின் திசை திருப்பி விட்டான். அதே வினாடி ஆகாஷின் போன் அதிர்ந்தது. திரையில் தெரிந்த எண்ணை பார்த்ததுமே ஆகாஷுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது அது அஸ்வின் தான் என்று. போனை எடுத்து காதில் வைத்தான். மறுமுனையில் அஸ்வினின் நக்கல் சிரிப்பு கேட்டது. என்ன மச்சான், விஷம் வச்சவன ரொம்ப சீக்கிரம் பிடிச்சிட்ட போல, போலீஸ்னா நீதாயா போலீஸு என்று கிண்டலாக சொல்லிவிட்டு மீண்டும் பலமாக சிரித்தான். அந்த சிரிப்பு, என்னால் சட்டத்தையே விலைக்கு வாங்க முடியும், உன்னால் என்னை ஒருபோதும் நெருங்க முடியாது என்று ஆகாஷின் முகத்தில் அறைவது போல இருந்தது. அஸ்வின் தனது ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்கிறான் என்பது ஆகாஷுக்கு புரிந்தது. அஸ்வின், நீ தப்பிச்சிட்டன்னு நினைக்காத, நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு நாள் விடை கிடைக்கும் என்று பற்களை கடித்தபடி சொன்னான் ஆகாஷ். பார்க்கலாம் மச்சான், பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஹோட்டல்காரன் தான் குற்றவாளி, உன் கேஸு முடிஞ்சுது, அடுத்த கேஸை பார்க்குற வழியை பாரு என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தான். ஆகாஷ் ஆத்திரத்தில் ஃபோனை இறுக்க பற்றினான். சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி அஸ்வின் தப்பித்து கொண்டிருக்கிறான். நேரடியான ஆதாரங்கள் எதையும் அவன் விட்டு செல்வதில்லை. இனி சாதாரண பாதையில் சென்றால் அவனை பிடிக்க முடியாது. அவனது கிரிமினல் மூளைக்கு இணையாக தானும் வேறொரு ரூட்டில் பயணிக்க வேண்டும் என்று ஆகாஷ் தீர்மானித்தான். ஆகாஷின் கண்கள் சிவந்தன. வெளியே அஸ்வினின் சூழ்ச்சியாலும் அந்த பொய் குற்றவாளியின் சரணடைதாலும் ஏற்பட்ட தோல்வி ஆகாஷின் மனதை ஒரு போர் மைதானமாக மாற்றியிருந்தது. அவனது மூளை ஒருபுறம் அஸ்வினின் அடுத்த கட்ட நகர்வை சிந்தித்து கொண்டிருக்க, அவனது இதயம் வர்ஷினியின் நினைவுகளால் பாரமாகி கிடந்தது. தனது பைக்கில் வர்ஷினியின் வீட்டை தாண்டி சென்றபோது அங்கே கேட் ஓரமாக வர்ஷினி நிற்பதை கண்டான். அவளை பார்த்த அந்த நொடி காலங்கள் பின்னோக்கி சென்றது போல இருந்தது. ஆகாஷ் பைக்கை நிறுத்திவிட்டு ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் அவளை பார்த்தான். வர்ஷு என்று அவன் சொல்ல வரும் முன்பே வர்ஷினி ஒரு பறவையைப் போல ஓடி வந்து அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளது கைகள் அவனது கழுத்தை இறுக்க கட்டி கொண்டன. ஆகாஷ் அதிர்ச்சியில் சிலையாக நின்றான். வர்ஷினி, யாராவது பார்த்துட போறாங்க, உங்க அப்பா பார்த்தா தப்பா நினைக்க போறாரு என்று பதறினான். ஆனால் வர்ஷினி அதை பொருட்படுத்தவே இல்லை. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆகாஷ், என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது என்று அவன் மார்பிலேயே முகம் புதைத்து அழுதாள். அவளது கண்ணீரில் அவனது சட்டை நனைந்தது. மெல்ல அவனை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்குள் சென்றாள். அங்கே வெற்றி ஏற்கனவே அனைவரையும் சமாதானம் செய்து வைத்திருந்ததால் ஆகாஷ் வந்ததும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் பேசியவர் மகிழை பார்க்க அறைக்குள் சென்றார். அவர்கள் இருவரும் தனிமையில் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். அந்த தனிமை அவர்களின் மௌனத்தை உடைத்தது. ஆகாஷ் தான் செய்த அத்தனை நாடகங்களையும் அஸ்வினை பிடிக்க அவன் எடுத்த முயற்சிகளையும் உருக்கமாக சொன்னான். வர்ஷினி அவனை தனது கண்களால் பருகினாள். அவனது தோல்வி அவளுக்கு வருத்தத்தை தந்தாலும் அவனது காதல் அவளுக்கு பெரும் நம்பிக்கையை தந்தது. மெல்ல அவனது அருகில் அமர்ந்தாள் வர்ஷினி. அவளது கைகள் அவனது கரங்களை தேடின. என்ன மன்னிச்சிடுங்க ஆகாஷ், நான் உங்களை நம்பாம இருந்திருக்க கூடாது என்று அவள் சொல்ல ஆகாஷ் அவளது இதழ்களில் விரல் வைத்து தடுத்தான். இல்லை வர்ஷினி, தப்பு என் மேலதான், உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கணும் என்றான். இருவருக்கும் இடையேயான அந்த பிரிவின் தூரம் மெல்ல குறைய தொடங்கியது. ஆகாஷ் அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். அவனது விரல்கள் அவளது கன்னங்களில் வழிந்த கண்ணீர் தடங்களை தடவி துடைத்தன. அவளது விழிகளில் தெரிந்த அந்த ஏக்கம் ஆகாஷை உருக செய்தது. மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் தனது இதழ்களை பதித்தான். அது ஒரு முத்தம் அல்ல, அது ஒரு மன்னிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு மாறாத காதல். நெற்றியில் தொடங்கிய அந்த அலை மெல்ல அவளது இமைகளை தொட்டு கன்னங்களின் சரிவில் வழிந்து அவளது சிவந்த இதழ்களின் விளிம்பில் வந்து நின்றது. வர்ஷினி அவனது அருகாமையில் மெல்ல கண்கள் மூடினாள். ஆகாஷ் அவளது இதழ்களை மிக மென்மையாக சிறைபிடித்தான். இத்தனை நாள் அவர்கள் சுமந்த பிரிவின் பாரம் அந்த ஒரு முத்தத்தில் கரைந்து போனது. ஆகாஷின் கைகள் அவளது தோள்களை வருடி முதுகுப்புறமாக இறங்கி அவளை தன்னோடு இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டது. வர்ஷினியின் மென்மையான ஸ்பரிசம் வெளியே அவனுக்கு ஏற்பட்ட அத்தனை அவமானங்களையும் மறக்க செய்தது.
அவள் அவனது மார்பில் சாய்ந்தபோது அவனது இதய துடிப்பு அவளுக்கு ஒரு தாலாட்டாக அமைந்தது. அவளது கூந்தலின் வாசம் அவனது உணர்வுகளை தூண்டியது. ஆகாஷ் அவளது கழுத்து சரிவுகளில் தனது முகத்தை புதைத்தான். அவனது மென்மையான மூச்சுக்காற்று அவள் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. வர்ஷினி அவனது சட்டையை தன் விரல்களால் இறுக பற்றி கொண்டாள். அவனது மென்மையான தீண்டல்கள் அவளை அணு அணுவாக உருக்கியது. மௌனமான அந்த பொழுதில் அவர்கள் இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர்ந்தனர். அவர்களின் தாம்பத்தியம் ஒரு கவிதையைப் போல தொடங்கியது. முத்தங்களால் தொடங்கிய அந்த பயணம் மெல்ல மெல்ல அவர்களின் உடல்களை ஒன்றிணைத்தது. காயப்பட்ட ஆகாஷிற்கு வர்ஷினி ஒரு மருந்தாக மாறினாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு தீண்டலிலும் அவனுக்கு தன் மீதான நம்பிக்கையும் பலமும் திரும்ப கிடைத்தது. அந்த தாம்பத்தியத்தின் உச்சத்தில் அவர்கள் இருவரும் உலகத்தையே மறந்தனர். ஒரு நீண்ட போருக்கு பின் அமைதியான கடற்கரையில் இளைப்பாறுவது போல அவர்கள் ஒருவரை ஒருவர் அரவணைத்து கொண்டனர். ஆகாஷ் அவளது காதோரம், வர்ஷினி, நீதான் என் உயிர், இனி எமனே வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது என்று ரகசியமாக சொன்னான். வர்ஷினி அவனது மார்பில் இன்னும் ஆழமாக முகம் புதைத்து, இந்த ஜென்மம் முழுக்க நான் உங்க நிழலா இருப்பேன் ஆகாஷ் என்று உறுதி கொடுத்தாள். அந்த அறை முழுக்க அவர்களின் அன்பின் வெப்பம் நிறைந்திருந்தது. வெளியே உலகம் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், ஆனால் அந்த 4 சுவர்களுக்குள் அவர்கள் இருவர் மட்டுமே ஒரு முழுமையான உலகமாக தெரிந்தனர். மறுபுறம் ஆகாஷின் வீட்டிலோ மௌனம் ஆட்சி செய்தது. வசந்தும் அகிலாவும் அவர்களது அறையில் தனித்தனியாக அமர்ந்திருந்தனர். அறையின் ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று கூட அவர்களுக்கிடையே இருந்த அந்த இறுக்கத்தை தளர்த்தவில்லை. பொம்மி மீனா அம்மாவுடன் மற்றோர் அறையில் நன்றாக உறங்கிவிட்டாள். அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் சிரிப்பு சத்தம் அடங்கிய பிறகு இந்த அறையின் அமைதி இன்னும் அதிகமாக தெரிந்தது. அகிலா கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து தரையை பார்த்தபடி ஏதோ பித்து பிடித்தது போல யோசித்து கொண்டிருந்தாள். அஸ்வினிடம் மதியின் புகைப்படத்தை காட்டிய அந்த நொடி அவன் முகத்தில் மின்னலென தோன்றி மறைந்த அந்த நடுக்கம், அந்த பயம், அந்த அடையாளம் காணும் விதம், இவை அனைத்தும் அகிலாவின் மூளையை குடைந்து கொண்டிருந்தன. தான் உயிருக்கு உயிராக நேசித்த அண்ணன் ஒரு கரைபடிந்த கடந்த காலத்தை சுமந்து கொண்டிருப்பவனா? வசந்த் சிறிது நேரம் அகிலாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அகிலாவை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. எப்போதும் கர்வத்தோடும் சுறுசுறுப்போடும் எதற்கும் அஞ்சாத திமிரோடும் வலம் வரும் அவனது அகிலாவா இது? மொத்தமாக தன் களை இழந்து எதையோ பறிகொடுத்தவள் போல சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். வசந்த் மெல்ல அவள் அருகில் சென்று, அகிலா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சிலையாட்டம் உட்கார்ந்திருக்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க என்று கனிவான குரலில் கேட்டான். அகிலாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவளது மனம் ஒரு பெரும் ஊசலாட்டத்தில் இருந்தது. ஒரு பக்கம் அண்ணன் அஸ்வின், மறுபக்கம் கணவன் வசந்த். அவளது ஆழ்மனம் ஒரு பயங்கரமான கணக்கை போட்டு பார்த்தது. ஒருவேளை அண்ணன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டால் அவள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் ஒருவேளை வசந்த் சொன்னது போல அஸ்வின் தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தான் சபதம் செய்தபடி வசந்தை விட்டு பிரிந்துவிட வேண்டுமே. அண்ணனுக்கும் கணவனுக்கும் இடையே நடக்கும் இந்த போரில் தான் யாருக்காக நிற்க வேண்டும்? அண்ணன் செய்ததாக சொல்லப்படும் அந்த அசிங்கமான காரியம் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஒரு பக்கம் வதைக்க, மறுபுறம் வசந்தின் மீதான காதல் அவளை கட்டி போட்டது. அண்ணனின் நிழலில் வளர்ந்தவளுக்கு இன்று அந்த நிழலே ஒரு சுமையாக தெரிந்தது. அகிலாவின் கண்கள் கலங்கியது. அவளது மனம் இந்த சிக்கலில் இருந்து தப்பிக்க துடித்தது. வசந்தின் மீதிருந்த கோபம் மெல்ல மெல்ல குறைந்து அவனது மென்மையான அரவணைப்பிற்காக அவளது இதயம் ஏங்கியது. என்னை அப்படியே அணைத்து கொண்டு விவாகரத்து வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா என்று அவளது உள்மனம் தவித்தது. வசந்த் அவளது தோளில் கை வைத்தான். அகிலா மொத்தமாக உடைந்து வசந்தை அணைத்து கொண்டாலும் அவளது வார்த்தைகளில் இன்னும் அந்த பிடிவாதத்தின் சாயல் குறையவில்லை. வசந்தின் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுது கொண்டே தன் குமுறலை கொட்டினாள். வசந்த், நான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே உண்மைன்னு நான் நம்பணுமா? எனக்கு எல்லா உண்மையும் ஆதாரத்தோடு வேணும்னு நான் கேட்குறதுல என்ன தப்பு வசந்த்? ஆனால் நீ ஒருவேளை அண்ணன் மேலே தப்புன்னு நிரூபிச்சா என்னை விட்டு விலகிடுவேன்னு சொல்கிறியே, இது எந்த விதத்தில் நியாயம்?
அப்போ நீ இதுவரைக்கும் என்கிட்ட நெருங்கி பழகுனது எல்லாம் வெறும் உடல் ஈர்ப்பு தானா? உன் மனசில் உண்மையான பாசம் இருந்தா இப்படி பிரிஞ்சு போகிறத பற்றி பேசுவியா என்று ஆவேசமாக கேட்டாள். வசந்த் அவளை மெல்ல தன்னிடமிருந்து விலக்கி விட்டான். அவனது முகத்தில் ஒரு வலி நிறைந்த புன்னகை படர்ந்தது. உனக்கு என் மேலே துளி கூட பாசமோ நம்பிக்கையோ இல்லையே அகிலா, அப்புறம் எதுக்கு என்னை கட்டிப்பிடிச்சி அழற என்றான். இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அகிலா. நான் சொல்கிறத நீ கண்மூடித்தனமாக நம்பணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீயும் ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்க்க மாட்டியா? உன் அண்ணன் உண்மையிலேயே நல்லவராக இருந்தா ஏன் என்னோட அண்ணி வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கணும்? அந்த தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சு போகிறது தானே நல்ல மனுஷங்களுக்கு அடையாளம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணை இப்படி சித்திரவதை பண்ணுறதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணினியே, அது நியாயமா? வசந்த் தொடர்ந்தான். ஒரு நாள் வாழ்ந்த நம்ம பிரியணும்னு சொல்கிறதே உனக்கு இவ்வளோ வலிக்குதே. இத்தனை வருஷம் ஒன்றா வாழ்ந்த என் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் அந்த பிரிவு எவ்வளவு கஷ்டத்தை தந்திருக்கோன்னு நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே அகிலா. இப்போ கூட என்னோட அண்ணன் அஸ்வின் தப்பு பண்ணலைன்னு தான் என்கிட்ட சண்டை போடுறியே தவிர என் அண்ணன் ஏன் தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு ஒரு நிமிஷம் கூட உன் மனசாட்சிக்கிட்ட நீ கேட்கலையே அகிலா. அகிலா அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன. அப்படி ஆதாரத்தை மட்டும் நம்பித்தான் நீ என் கூட வாழணும்னா அது என்ன வாழ்க்கை அகிலா? புருஷன் பொண்டாட்டினா அங்கே ஒரு அடிப்படை நம்பிக்கை வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் என்னதான் ஆதாரத்தை காட்டினாலும் உனக்கு அது பொய்யா தான் தெரியும் என்று சொன்னான் வசந்த். அகிலா அதிர்ந்து போனாள். வசந்த் தன் நிலையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. அதே சமயம் அஸ்வினின் முகத்தில் தெரிந்த அந்த மாற்றமும் அவளை தூங்க விடாமல் செய்தது.